வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய வரலாற்றோட மிக முக்கியமான ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு பக்கத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற நிலப்பிரச்சனைகள், விவசாயிகளோட போராட்டங்கள், ஏன் நம்ம பட்டாசிட்டா சிஸ்டம் வரைக்கும் எல்லாத்தோட ஆணி வேரும் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விஷயத்துல தான் இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை எப்படி ஜெயிச்சாங்க? இந்த கேள்விக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பதில் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது முழு உண்மையானு கேட்டா அதுதான் இல்ல. அவங்க துப்பாக்கியை வச்சு மட்டும் நம்மள ஜெயிக்கல, அதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. அதுதான் ஒரு புத்தம் புது புரட்சிகரமான வரி சிஸ்டம். இந்த வரி தான் அவங்க சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரமா இருந்துச்சு. பாருங்க, 1764ல பக்சார் போர் முடிஞ்சதும் கிழக்கிந்திய கம்பெனி வெறும் வியாபாரம் பண்ற ஒரு கம்பெனியா இல்லாம ஒரு ஆள்ற சக்தியா மாறிடுச்சு. அவங்களுக்கு சும்மா நிலம் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு தேவைப்பட்டது வருமானம். அதுவும் சின்ன சின்ன வருமானம் இல்ல, ரொம்ப பெரிய நிலையான ஒரு இன்கம். அதுக்கு அவங்க கண்ணுல பட்டது நம்ம நிலம்தான். இந்த வருமானத்தை அள்ளுறதுக்காக அவங்க 3 வித்தியாசமான சிஸ்டம்ஸை கொண்டு வந்தாங்க. 1 நிரந்தர நிலவரி திட்டம், 2வது ரயத்வாரி முறை, 3வது மஹால்வாரி முறை. சரி வாங்க, இப்போ ஒவ்வொன்றா என்னென்ன டீட்டெயிலா பார்க்கலாம். அவங்களோட பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் 1793ல வந்த நிரந்தர நிலவரி திட்டம். சரி, இது யாரு கொண்டு வந்தா, எங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணாங்கன்னு பார்ப்போம். இத கொண்டு வந்தவர் தான் காரன்வாலிஸ் பிரபு. முக்கியமா பெங்கால், பீகார், ஒடிஷா, வாரணாசி மாதிரியான பகுதிகளில் தான் இதை அமல்படுத்தினாங்க. ஏன்னா அந்த டைம்ல இந்தியாலேயே ரொம்ப செழிப்பான விவசாய நிலங்கள் அங்கதான் இருந்துச்சு. பாருங்க, பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நிலம் விவசாயிக்கோ இல்ல அந்த ஊருக்கோ சொந்தமா இருந்துச்சு. ஆனா கார்ன்வாலிஸ் அந்த சிஸ்டத்தையே மாத்தினாரு. அவரு ஜமீன்தார் அன்னு ஒரு புது கிளாஸையே உருவாக்குனாரு. இனிமே நீங்க தான் இந்த நிலத்தோட சட்டப்பூர்வமான ஓனர்ஸ்னு அவங்கள அறிவிச்சாங்க. ஆனா இதுல வருமானத்தை பிரிச்ச விதம் இருக்க, அப்பா பயங்கர கொடூரமா இருந்துச்சு. வர்ற வரியில 11 பங்கு போட்டா அதுல 10 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 91% பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு போயிடும். மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு பங்கு தான் ஜமீன்தாருக்கு. இந்த சார்ட்டை பாருங்களேன், அவங்க சொரண்டனால உங்களுக்கே புரியும். இதுதான் அந்த பேரு போன சூரியன் மறையும் சட்டம். இதுல பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கூட இரக்கமே காட்டல. சரியான நேரத்துக்கு வரி கட்டலைன்னா அடுத்த நிமிஷமே நிலம் ஏலத்துக்கு போடும். இதனால எத்தனையோ ஜமீன்தார்கள் அவங்க நிலத்தை இழந்தாங்க. இதுக்கு மேல இது ஆப்சென்டி லேண்ட்லார்டிசமை உருவாக்குச்சு. அதாவது ஜமீன்தாருங்க கல்கட்டா மாதிரி நகரங்கள்ல சொகுசா வாழ்ந்தாங்க, ஆனா கிராமங்கள்ல இருந்த விவசாயிகள் பயங்கரமா கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. சரி, இப்ப அடுத்த சிஸ்டம்ஸுக்கு போலாம். ஜமீன்தார்களே இல்லாத மத்த பகுதிகளில் பிரிட்டிஷ்காரங்க எப்படி வரி வசூல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. தென்னிந்தியாவுல பெரிய ஜமீன்தார்கள் யாரும் இல்லாததால பிரிட்டிஷ்காரங்க ரயத்வாரி முறையை கொண்டு வந்தாங்க. இத தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் அறிமுகப்படுத்தினாங்க. ரயத்னா விவசாயின்னு அர்த்தம். இந்த சிஸ்டம்ல அரசாங்கமே நேரடியா விவசாயி கிட்ட டீல் பண்ணுச்சு. இடையில யாரும் இல்ல. நேரடியா அரசாங்கத்துக்கே வரி கட்டுறது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையில இதுதான் மிகப்பெரிய பேரழிவா இருந்துச்சு. ஏன்னா இதுல வரியோட அளவு 50லிருந்து 60% வரைக்கும் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, விளையிறதுல பாதிக்கு மேல வரியா போனா விவசாயிக்கு என்ன மிஞ்சும்? இது அவங்களுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த ரெயத்துவாரிக்கும் மகள்வாரிக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ரெயத்துவாரில ஒவ்வொரு விவசாயியும் தனித்தனியா வரி கட்டணும். ஆனா மகள்வாரில ஒரு மஹால், அதாவது ஒரு முழு கிராமமே சேர்ந்து வரி கட்டணும். அந்த கிராமத்தோட தலைவர், அதாவது லம்பார்தார், எல்லார்கிட்டயும் வரிய வசூல் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட கொடுக்கணும். சரி, இந்த 3 சிஸ்டம்ஸோட மொத்த விளைவு என்னவா இருந்துச்சு? இது இந்திய கிராம பொருளாதாரத்தை எப்படி மொத்தமா உடைச்சு போட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. வரி விளைஞ்ச பொருளா இல்லாம பணமா தான் கட்டணும்னு அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. இது விவசாயிகளை ஒரு புது ரொம்ப ஆபத்தான ஒரு பொருளாதார சூழலுக்குள்ள தள்ளுச்சு. இந்த ஒரு கொள்கை எப்படி ஒரு பெரிய பேரழிவை உருவாக்குச்சுன்னு பாருங்க. வரி கட்ட பணத்துக்காக விவசாயிகள் வட்டிக்கு கடன் வாங்கினாங்க. கடனை அடைக்க முடியாம லட்சக்கணக்கான பேரு அவங்க நிலத்தையே இழந்தாங்க. அப்புறம் உணவு பயிர்களை விட பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவையான அவுரி, பருத்தி மாதிரியான பணப்பயிர்களை பயிர் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இதனால உணவு உற்பத்தி குறைஞ்சு திரும்ப திரும்ப கொடூரமான பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. இப்ப இந்த 3 சிஸ்டம்ஸையும் ஒரே பார்வையில டக்குன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இது பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, வரலாறு தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நிரந்தர திட்டத்துல ஜமீன்தார் தான் எல்லாம், வரி ஃபிக்ஸட். ரயத்வாரியில விவசாயி நேரடியா 50 to 60% வரி கட்டணும். மகள்வாரியில ஒரு கிராமமே மொத்தமா வரி கட்டுச்சு. இந்த சிஸ்டம்ஸ் எதுவே இந்திய விவசாயத்தை முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்படல. முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பணம் சேர்க்கறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் ட்ரெயின் ஆஃப் வெல்த், அதாவது செல்வச்சுரண்டல்னு சொல்றதோட உண்மையான அர்த்தம்.
இந்தியாவோட வரலாற்றுல இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயத்த சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த விளக்கம் உங்களுக்கு உதவி இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இது மத்தவங்களையும் போய் சேரும். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நேரடியா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இந்த 3 சிஸ்டம்ல எந்த சிஸ்டம் இந்தியாவுக்கு ரொம்ப காலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.